சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. ஆச்சரியம்னா 2 பேர் ஜெபிக்கிறாங்க, 2 தேவ மனிதர்கள் ஜெபிக்கிறாங்க. இந்த 2 பேருடைய ஜெபமும் தலைகீழா இருந்து ஜெபிக்கிறாங்க. இதுவரைக்கும் அப்படி யார் ஜெபிச்சாங்கன்னு தெரியல. தலைகீழா தொங்கி ஜெபிக்கிறாங்க. இவங்க ஜெபிக்கும் போது பூமியே அதருது. அவன் சொல்றாங்க. ஏசாயா 51வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கப்போம். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். ஆமென். சிறைப்பட்டு போனவன் தீவிரம். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சிறை தானே. இன்னைக்கு சிறையில தான் இருக்கிறோம். வெளியில போக முடியல, சுதந்திரமா சுத்தம் முடியல, வெளியே போய் எந்த வேலையும் செய்ய முடியல, வெளியே எந்த விதமான ஒரு ஜப கூடுகைக்கோ அல்லது ஒரு ஆலயத்துக்கோ போக முடியாத ஒரு சிறையிருப்பு. அது மாத்திரம் இல்லை, தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது என்னது, சிறையிருப்பு. சுதந்திரமாக அவங்க எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிறை. காரணம், இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற கொரோனா என்கிற வைரஸ் என்ன செய்யுது, எல்லாருக்கும் அச்சத்தையும் பயத்தையும் கொண்டு வந்திருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் ஒரு தைரியம். ஆண்டோடைய பிள்ளைகள் மாத்திரம் எப்படி இருக்காங்க, விசுவாசத்தில் தைரியமாக இருக்காங்க. காரணம் என்ன, அவர்களுக்கு வாக்கு தத்துவம். ஆண்டவர் சொல்றாரு, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கில சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. அப்ப அவன் கிடங்குல சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவதும் இல்லை. இப்ப கவனிங்க, இன்னைக்கு இந்த லாக்டவுன் ஏறக்குறைய 2.5 மாதங்களுக்கு மேலா இருக்கு. ஆனா ஒவ்வொருவரையும் கர்த்தர் போஷிக்கிறாரா இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடு தர்றாரா இல்லையா, நமக்கு தர்றாரா இல்லையா, அந்த வசனம் நிறைவேறுது. அவன் அப்ப அனுசியாது குறையாது, அவன் கடங்கள் சாவதும் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான மத்தேயு 24வது அதிகாரத்தில் வாசிக்கப்பட்டதான காரியம் நிறைவேறுது. லூக்கா 21வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறுது. நீங்க வாசிங்க எடுத்து வீடுகளில் கவனிங்க. இது கடைசி காலமானாலும் கர்த்தர் நம்மளை கைவிடாத காலம். ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனையோ பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வந்த போதிலும் கர்த்தர் என்ன செய்யல, நம்மளை கைவிடவே இல்லை. அவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆமேன். இந்த சிறையிருப்பு, இன்னொரு சிறையிருப்பு உண்டு. அதாவது மந்திரவாதிகளை கண்டு அஞ்சி இருக்கிற அநேக ஜனங்கள், மந்திரவாதிகள் பில்லி சூனியக்காரர்களை கண்டு அஞ்சு இருக்கிற அநேகரை நான் பார்த்துருக்கிறேன். காரணம் என்ன, அவங்க இந்த மந்திரத்துக்கும் மந்திரவாதிகளுக்கும் ஏன் பயப்படுறாங்கன்னா, அந்த மந்திரம் செய்த உடனே, செய்வனை பண்ணின உடனே முதலாவது அவங்க இருதயம் பாதிக்கப்படும். யாரு, அந்த செய்வனையில் பாதிக்கப்பட்டவருடைய இருதயம் முதல் பாதிக்கப்படும். அந்த இருதயத்தில் கவலை உண்டாகும், எரிச்சல் உண்டாகும், அவர்கள் ஏன் வாழுகிறோம் அப்படிங்கிற எண்ணம் உண்டாகும். இந்த எண்ணங்களை அடக்க முடியாமல் ஏதோ ஒரு காரியத்தை செய்து விடுகிறாங்க. எரிச்சலும் கோபம் வந்த உடனே எதிராளிகளோட சண்டை போட்டு நினைச்சாங்க. ஒன்று இவர்கள் அவர்களை காயப்படுத்தலாம், இல்லை அவர்கள் இவர்களை காயப்படுத்தலாம். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும், அப்புறம் கோர்ட்டுக்கு போகணும். இப்படியே அவங்களுக்கு நஷ்டம் தானே. அந்த மந்திரத்தின் சக்தி அதுதான். இன்னொன்று, சரீரத்தை என்ன செய்யும், வேதனைப்படுத்தும். குதிங்கால்களில் எரிச்சல்கள், வலிகள், காலெல்லாம் எரியும், உடம்பெல்லாம் எரியும். மந்திரத்தில் பாதிக்கப்பட்ட அநேகரை நான் பார்த்துருக்கிறேன். அந்த ஊழியத்தில் நான் இருக்கிறதுனால நான் அநேகரை பார்த்துருக்கிறது. பிசாசின் தந்திரங்கள். இந்த அமாவாசை இரவு தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பூசாரிகளை அழைத்து, மந்திரவாதிகளை அழைத்து மந்திரமான காரியங்களை செய்வாங்க, புள்ளி சூனியங்களை செய்வாங்க. முட்கள் மேலே படுத்து கொண்டிருக்கிற சாமியார்களை பார்த்துருக்கிறேன். கொல்லிமலை பகுதியில் அநேக மந்திரங்கள் செய்யப்படுறதாக கேள்விப்படுறோம். இப்போ இதெல்லாம் ஒரு மனிதனை கெடுக்கக்கூடிய சக்தி, ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய சக்தி. ஆனால் இந்த சக்திக்கெல்லாம் மேலே ஒரு சக்தி தான் இயேசு என்கிற சக்தி. இந்த சக்தி அந்த சக்தியை முறியடிக்குதா இல்லையா? மந்திரவாதிகளுக்கும் வல்லமை உண்டு. ஆனால் அந்த வல்லமை இயேசுவை வழிபடாதோருக்கு பயத்தையும் கவலையும் மரணத்தையும் கொண்டு வரும். இயேசு வழிபடுறவனுக்கு
அந்த சக்தி ஒன்றும் செய்யாது. அவன் நினைச்சாது தீண்டாது. அவன் கடன்கள் சாவதும் இல்லை, அவன் அப்போ குறைவுபடுவதும் இல்லை. ஒரு தொழிலில் யாராவது நல்ல முன்னேறி போனால் அவனை உடனே நினைச்சாங்க மந்திரம் பண்ணி அவனுடைய தொழிலை நாசம் பண்ணுறாங்க. ஒரு குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்குன்னா மந்திரம் பண்ணி அந்த குடும்பத்தை என்ன செய்றாங்க, நாசம் பண்றாங்க. மந்திர சக்திகள், பிசாசுகளை ஏவி விடுவாங்க. இந்த அமாவாசைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லை, உண்மைதான். காரணம், பலவான் என்ன செய்யறோம், முந்தி கட்டணும். பலவான முந்தி கட்டணும். பலவான அப்படின்னா பிசாசு. இந்த பிசாசு யாருக்கு பலவான்? பலன் இல்லாதவனுக்கு பலவான், பலம் இல்லாதவனுக்கு பலவான். நமக்கு பலம் உண்டு. நமக்கு என்ன பலன்? தேவ பலன் உண்டு, பரிசுத்த ஆவியானுடைய பலன் உண்டு. ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அதை கட்டுறோமா இல்லையா? அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருக்கிற குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். பாருங்க, 2020 ஆண்டுகளுக்கு முன்னாடியே குறி சொல்லுகிற ஒரு பெண், என்ன பெண்? குறி சொல்லுகிற ஒரு பெண் இருக்கிறார். இன்னைக்கு நேரத்தில் குறி சொல்லுகிறது இது 2020 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா அதுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மோசே நாட்கள்ல மந்திரவாதிகள் இருந்தாங்களா இல்லையா? அமாவாசை பார்த்தாங்களா இல்லையா? அதெல்லாம் இருக்கு. ஆனா கவனிங்க, உலகத்துல 3 ஆவிகள், என்ன ஆவிகள் இருக்கு? 3 ஆவிகள். ஒன்று பிசாசின் ஆவிகள், இன்னொன்று மனுஷிக ஆவிகள், இன்னொன்று பரிசுத்த ஆவிகள். இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்குமானா இந்த பிசாசின் ஆவிகள் எல்லாம் எதிர்கொள்ள நம்மளால முடியும். பரிசுத்த ஆவி ஆண்டவருடைய ஆவி, இயேசுவின் ஆவி. இந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா இந்த மந்திரங்கள், செய்வனைகள் செய்ய போறதையும் செய்து கொண்டிருப்பதையும் திட்டமாய் என்ன செய்யும், நமக்கு காமிச்சு கொடுக்கும். நான் ஏற்கனவே உங்களோட சொன்னேன், அதாவது பல வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு மந்திரங்கள் செய்யும்படி சிலர் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். கொல்லிமலை பகுதியில் எனக்கு சேவனை பண்ணும் பொழுது அங்கு மை போட்டு ஒரு மனுஷனை பார்ப்பாங்களாம். வெற்றலையில மை போட்டு பார்த்தா அவனுடைய உருவம்ல இருந்து எல்லாம் தெரியுமா? நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப அங்கு எனக்கு சேவனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த மந்திரவாதி மைய போட்டு பார்க்கும் பொழுது என்னுடைய முகம் தெரியல. ஒரு வயதான ஒரு பெரியவர் என்னை வலது கையினாலே அணைத்து அந்த இலையில போனார். அந்த மந்திரவாதிக்கு ஒரே ஆச்சரியம், இவன் என்ன சாமி கும்பிடுறான் அப்படின்னு மந்திரம் செய்தவர்கிட்ட கேட்டாங்களாம். அந்த மந்திரம் செய்யக்கூடிய அந்த நபர்கள் சொன்னாங்களாம், அவன் ஏசு சாமி கும்பிடுறாங்க. அவன் சாமி மறைச்சு காப்பாற்றி கொண்டுட்டே போகுது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வெத்தலையை தூக்கி போட்டுட்டு கொடுத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டான். அவன் சொல்லுங்களேன். இப்போ காரணம் என்ன? தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறான். மந்திரமும் செய்வனையும் நம்மளை ஒன்றும் செய்யாது. பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லுது. ஆமென். இப்போ நீங்கள் நானும் யாக்கோப்பாகவும் இஸ்ரவேலராகவும் இருந்தால் மந்திரமும் பிள்ளி சூன்யம் என்ன செய்யாது, நம்மளை ஒன்றும் செய்யாது. அது பழிக்கவும் பழிக்காது. இங்க சொல்லப்படுற காரியத்தை கவனிங்க. அந்த பெண் எதிர்பட்டால் 17 வசனம், அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அல்லேலூயா. கவனிங்க, இந்த குறி சொல்ற ஆவிக்கு தெரிஞ்சிருச்சு இவர்கள் உன்னதமான தேவனுடைய மனுஷர்கள். இவர்கள் என்னத்தை தான் போதிக்கிறாங்களாம்? ரட்சிப்பின் வழிய போதிக்கிறாங்க. ரட்சிப்பின் என்னது? சமஸ்கிருத வேர்டு ரட்சிப்பு, தமிழ்ல விடுதலை. இவர்கள் விடுதலையை நமக்கு என்ன செய்யறாங்க?
போதிக்கிறார்கள். அல்லேலூயா. இவர்கள் என்ன செய்றாங்க? விடுதலையை போதிக்கிறார்கள். நாங்களோ கட்டுகிறோம். ஆமென். அவளுக்கு தெரிஞ்சிட்டு நாங்க என்ன செய்றோம்? நாங்க மந்திரத்துல கட்டுறோம், இவர்கள் விடுவிக்கிறார்கள். அந்த பிசாசு இப்ப என்ன செய்யறன்னு கொக்கரிக்குது. ஆனா பவுலுக்கு கோபம் வந்துட்டு. அங்க வாசிங்களேன். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தார். அநேக நாள் செய்து கொண்டு வந்தார். இவ ஒரு நாள் 2 நாள் இல்ல, என்ன பண்ணாலும் அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அல்லேலூயா. கவனிங்க, இப்ப ஆவியை பார்த்தானா? அவன் ஞான திருஷ்டியில பார்த்தான். ஆமென் சொல்லுங்களேன். மக்களுக்கு அவள் குறி சொல்லுகிற ஒரு பெண். ஆனா தேவ மனுஷனுக்கு அவளுக்குள்ள இருக்கிற ஆவியை பகுத்தறிகிற வரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நான் சில வீடுகளுக்கு போகும்போது சொல்லுவேன், இங்கு 3 மரித்து போன ஆவிகள் இருக்கிறது. சில வீடுகளில் 1 இருக்கும், சில வீடு 2 இருக்கும், சிலது கூட்டமா இருக்கும். அதை நான் சொல்லும் போது அந்த வீடுகள் எல்லாரும் நம்புவாங்களான்னு எனக்கு தெரியாது, சந்தேகம்தான். சிலர் கேலியா சிரிக்கிறதையும் பார்த்திருக்கிறேன். சிலர் அதை நம்பி விசுவாசித்து ஜெபிக்கிறதையும் பார்த்திருக்கிறேன். ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் தருகிறார். ஆமென். அவைகளை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லைன்னு சொன்னா ஒரு மனிதனால இந்த உலகத்துல ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா எந்த மனிதர்கிட்ட என்ன ஆவி என்பதை ஒரு ஆவிகளை பகுத்தறிகிற வரமுள்ள ஒரு மனுஷன் கண்டு கொள்ளலாம். இந்த மனிதனிடத்தில் பொய்யின் ஆவி, இந்த மனிதனிடத்துல குறை சொல்லுகிற ஆவி, இந்த மனிதர்கிட்ட சந்தேகத்தின் ஆவி, இந்த மனிதர்கிட்ட பெருமையின் ஆவி, இந்த மனிதனிட்ட ஒவ்வொரு ஆவியை அவன் கணக்கு போட்டு சொல்ல முடியும். அது நிதானிக்கிறது. இதைத்தான் பவுல் சொல்றார், எல்லாரும் தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று. ஏன்னா நீங்க வாழப்போற இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம். பல ஆவிகளை ஒவ்வொரு நாளும் மந்திரவாதிகள் ஏவி விடுகிறான். சில ஆவிகள் பல நாட்களாக இந்த பூமியில சுற்றி இருக்கிறது. உங்களை என்ன ஆவி பயன்படுத்துகிறது? சில நேரங்களில் கதவை தட்டுவது போல இருக்கும், வெளியே வந்து பார்த்தா ஒருவன் இருக்க மாட்டான். சில நேரங்களில் பக்கத்தில் யாரோ படுத்திருப்பதை போல உருளுவாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க நிறைய. ஏன்னா அந்த பிசாசுல விரட்டுற ஊழியத்தில் இருக்கிறதுனால நான் நிறைய பார்த்துருக்கிறேன். இந்த பேய்களே பேசும். இந்த பேய்கள் சொல்லும், என்னை ஏவி விடுறாங்க, நான் நல்லதான் வர்றேன், என்னை ஏவி விடாட்டி நான் எதுக்கு வரேன் அப்படின்லாம் சொல்லும் இந்த பிசாசுகள். இது உண்மைதான். இது எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இந்த பேய்களை ஏவி விடுறது உண்மைதான். மந்திரவாதிகள் பிசாசுகளை வைத்திருக்கிறது உண்மைதான். குட்டி பிசாசுகளை ஏவி விடுறது உண்மைதான். அவைகள் அநேக கிறிஸ்தவர்களே கெடுத்திருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்களே அதுக்கு பயந்து இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி போவானா? நடந்து போக மாட்டானா. எப்படி போவான்? பிசாசுக்கு எதிர்த்து நின்றா ஓடிதான் போவான், நடந்து கூட போக மாட்டானா. எதிர்த்து நிக்க தெரிஞ்சா அவன் என்ன செய்வான்? ஓடிடுவான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரங்களில் நம்மளை கண்டாலே பிசாசு அலறும். நான் அநேக நாட்களில் பார்த்துருக்கிறேன். ஒரு சமயம் திருவண்ணாமலை பகுதியில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். போகும்பொழுது இலங்கையில் இருந்து எங்களோடு சேர்ந்து கடலில் மூழ்கின ஒரு குடும்பம் அங்கே இருக்கிறதா கேள்விப்பட்டு அவர்களை சந்திக்கும்படியாக நான் போனேன். போகும்போது அவர்கள் காலையிலன்னு சொல்லிட்டாங்க, இன்னைக்கு எங்கள் ஊரில் இருந்து ஒரு தம்பி பாஸ்டா இருக்காரு, அவர் எங்களை பார்க்க வராருன்னு சொல்லி அந்த ஊர் மக்களே வேடிக்கையை பார்த்தாங்க. நான் காரில் போய் இறங்கினேன். இறங்கின உடனேயே அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பெண் என்னை கண்களை உருட்டி பார்த்தாள். நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அவள் கொஞ்ச நேரத்தில் பல்ல கடித்தாள். பல்ல கடிச்சு கையை மேலே உயர்த்தி அவள் ஆட ஆரம்பிச்சா. டேய் வராத அப்படின்னா, நான் இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ பிசாசுன்னு சொன்னேன். அவள் அங்கே கீழே விழுந்தது ஜனங்கள் எல்லாம் கண்டார்கள். ஆமேன். இந்த ஜனங்கள்லாம் கண்டு தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அவள் கீழே விழுந்து அந்த பிசாசு ஓடிச்சு. ஆமேன் சொல்லுங்களேன். இப்படி பல பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினாலே துரத்தி இருக்கிறோம். இவைகள் எல்லாமே சாத்தானுடைய ஒவ்வொரு ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, சிந்தையை கெடுக்கிற ஒரு ஆவி, உங்களை ஏதாவது பேச வைத்து வாயடிக்க வைத்து குடும்பங்களை சண்டையை கொண்டு வருகிற ஆவி. சில மனிதர்கள் பாருங்க, ரோட்டில் பேசிக்கொண்டே இருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அது ஒரு ஆவி தானே. ரோட்டில் பேசிட்டே மெண்டலாக இருப்பாங்க. சில மனிதர்கள் ரோட்ல இருந்து யாரையோ பார்த்து சத்தம் போட்டு பேசுவாங்க. மெண்டல்கள் லூஸா இருப்பாங்க.
ரோட்ல ஏதாவது செவுத்தை பார்த்து பேசுவாங்க, மரத்தை பார்த்து பேசுவாங்க, சண்டை பயங்கரமா யுத்தம் பண்ணுவாங்க, திடீர்னு செருப்புகள் அடிப்பாங்க, கள்ளத்துக்கு அடிப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஆவி. இந்த ஆவி மனிதனுக்குள்ள வந்தோம்னா குடும்பத்தில் இப்படி பிரச்சனைகள் வருகிறது. குடும்பத்துல இப்படி பிரச்சனை, இப்படி இதெல்லாம் ஆவிகள். இது பிசாசின் ஆவிகள். இந்த ஆவிகளை திரத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் முடியும். இந்த பவுல் பரிசுத்த ஆவினாலே நிரம்பி இருந்தார் இல்லையா? இந்த ஆவியை பார்த்து சொன்னாரு, நீ இப்பொழுது இவளை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னாரு. வாசிங்க. இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு நான் கட்டளையிடுகிறேன் சொன்னார். அந்த ஆவி உடனே சொன்னார், அந்நேரமே அது புறப்பட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. அந்த நொடியில என்ன செஞ்சான்? புறப்பட்டு ஓடிச்சு. ஓடுனவன இந்த பெண் சாதாரண ஒரு பெண் ஆயிட்டா. கவனிச்சிங்களா? சாதாரண ஒரு பெண். அதாவது எப்பயுமே இது பிசாசு. இந்த ஆவி ஓடுதுன்னா இவளை கடவுள் என்றுதான் என்ன செஞ்சாங்க அங்க இருந்த மனிதர்கள் நம்பினார்கள். உண்மைதானே? அப்படித்தானே போட்டிருக்கு. இவ தான் கடவுள், இவ குறி சொல்றா, இவ வந்து சொல்றா, இவ சாமி ஆடுறான்ற மாதிரி தான் அங்க சொல்லப்படுது. ஆனா பவுல் என்ன பண்றாரு? இயேசுவின் நாமத்துல ஓடிப்போன்னு விரட்டின உடனே இப்ப என்னாச்சு? அந்த பெண் சாதாரண ஒரு பெண் ஆயிட்டா. படிங்களேன். அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தின் நம்பிக்கை அற்று போயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி இவளால குறி சொல்ல முடியாது. என்ன காரணம்? இந்த பேய், குறி சொல்ற பேய் என்ன பண்ணிருச்சு? ஓடி போயிடுச்சு. இனி அவள் சாதாரண ஒரு பெண் ஆயிட்டா. இவளை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அற்று போயிட்டு கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஆரம்ப நாட்கள் எனக்கு அவங்களுடைய அந்த நம்பிக்கையை நான் விரட்டுகிறேன் என்று சொல்லி எனக்கு ஒரு பேர் சொன்னாங்க. அந்த மனிதருக்குள்ள அந்த பேய்கள் அது என்ன பண்ணிருச்சு? சும்மா குறி சொல்றதும், சும்மா எதையாவது சொல்றதும், நான் தான் சாமின்னு சொல்றதும் சொல்லி மக்களை ஏமாத்தி கொண்டு இருந்துச்சு. இப்போ நாம ஜெபிக்கும் போது அவையெல்லாம் ஓட ஆரம்பிச்சது. அப்போ மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? இவர்கள் என்னுடைய நம்பிக்கை, இதை நான் சாமியை விரட்டுறேன் அப்படின்னு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அமைச்சர்களேன். காரணம், இது பைபிளில் நடந்தது, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்குது. இது எல்லார் வாழ்க்கையும் நடக்கும். நீங்க தேவனோடு இருந்தா இந்த பிசாசுகள் ஓடும். நான் அநேக இடங்கள்ல கண்டிருக்கிறேன். நான் ஒரு சமயம் இதை போலவே நான் சொல்லப்பட்ட சம்பவத்துக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி பெரம்பலூர் பகுதிக்கு ஒழித்து போயிருந்தோம். அங்கே போயிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு போனாரு, ஒரு பிரதர் கூட வந்தாரு. நாங்கள் போய் ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தோம். அங்கே ஒரு பிசாசு ஆடிச்சு. இந்த பிசாசு இங்கே ஆடுதுன்னு பார்த்தா இந்த பிரதர் வெளியே அந்த பக்கம் போனவர் அங்கே எல்லாம் ஆடுதுன்னு சொல்லி அங்கே ஓடினாரு. அங்கே ஓடனா அங்கே ஒரு அம்மா ஆடுது. இங்கே ஜெபம் பண்ண அங்கே என்ன செஞ்சு அடுத்து 2 தெருவு தள்ளி அங்கே ஒரு அம்மா ஆடுது. அந்த அம்மாவை கொண்டு வந்தாங்க. அவர்களுக்கும் இயேசு நாமத்தில் ஓடிச்சோம், பிசாசு ஓடிச்சு. அப்போ என்ன காரணம்? நாம வல்லமையோய் தரித்து கொள்ளும் பொழுது பிசாசு நம்மளை கண்டு என்ன செய்யும்? ஓட ஆரம்பிக்கும் இல்லையா? நீங்க வல்லமை இழந்தா அது உங்களை ஆட்டி படைக்கும். உங்களை என்ன செய்யும்? வல்லமையை தரித்துக்கொள் என்று வேதம் சொல்ற. வல்லமையை தரித்துக்கொள். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள தங்கி இருக்குமானா எந்த பிசாசும் ஒன்று செய்யும், எந்த மந்திரங்களும் ஒன்று செய்யும், எந்த தந்திரங்களும் ஒன்று செய்யும், எந்த விதமான காரியங்களும் ஒன்று செய்யும். காரணம் என்ன? பிசாசினுடைய கிரியைகள் நம்மளை கண்டு ஓட ஆரம்பிச்சோம். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இந்த பவுல் அப்படி விரட்டின உடனே அந்த பிசாசு ஓடிச்சு. அதனுடைய தலைவர்கள், அவளை இயக்கின தலைவர்கள், இனிமே நமக்கு லாபம் இல்லையே, இனிமே நமக்கு வருமானம் இல்லையேன்னு சொல்லி சினம் கொண்டு அவர்களும் இவர்களை இழுத்து கொண்டே போய் என்ன பண்ணாங்க? வாசிங்க. அவர்களின் அதிகாரிடத்தில் ஒப்புவித்து யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் என்ன பண்றாங்களாம்? ஆனா கலகமா பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? அந்த பெண்ணுக்குள்ள இந்த தீ ஆவி
விரட்டின உடனே அவங்களுக்கு என்ன பேர் வருது? கழகம் பண்றாங்க, பொய் குற்றச்சாட்டு. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளை இந்த உலகம் என்ன செய்யுது? பொய் குற்றச்சாட்டு. இவர்கள் ஜெபிக்கிறாங்க, இவங்க மதம் மாத்துறாங்க, பொய் குற்றச்சாட்டு சொல்றாங்களா இல்லையா? இதெல்லாம் நமக்கு புதுசு கிடையாது. நமக்கு 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இவைகள் சொல்லப்பட்டிருக்குமானா இன்னைக்கு அப்படி நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு என்ன செய்யும்? நடக்கும். அதில் சந்தேகமே. இதை கண்டனிச்சு நம்ம அஞ்சக்கூடாது. வாசிங்க. ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அல்லேலூயா. அப்ப ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்க கூடாத முறைமைகளை போதிக்கிறார்கள். இன்னைக்கு இந்த உலகத்திலிருந்து சற்று வேறுபட்டு தான் நம்ம வாழறோம் இல்லையா? நம்ம அநேகர் அப்படி வாழ்றது ரொம்ப கடினம். ஆனா அநேகர் வாழுகிறாங்க. எப்படி? பொய் சொல்லாம, களவு செய்யாம, அடுத்தவங்க பொருளை ஆசைப்படாம, ஒரு குடும்பத்துக்கு தீங்கு நினைக்காம, ஒரு மனுஷனுக்கு தீங்கு நினைக்காம, மற்றவங்க வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழுகிற இந்த வாழ்க்கை தான் இப்ப அவங்களுக்கு என்னவாகுதான்? நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? வேற முறையில் இருக்கிறாங்க. ஆண்டோட பிள்ளைகள் வேற முறையில் இருக்கிறாங்க. அதுதான் பிரிவுன்னு. அதனாலதான் என்ன செய்யுது? பிரிவுன்னு. இப்ப அதை போதிக்கிறான்னு சொன்ன உடனே அங்க 22 வசனம் சொல்லுது, அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் ஏன் எழும்பணும்? நல்லதுன்னு செஞ்சாங்க, பிசாசை விரட்டினாங்க, அப்புறம் அங்க ஜனங்களுக்கு நல்ல காரியம் சொன்னாங்க. இதுக்கு விரோதமா ஜனங்கள் எழும்பினார்கள். இன்னைக்கு நம்மளுக்கு எழும்புறாங்களா இல்லையா? இன்னைக்கு திடீர் நமக்கு எழும்புறாங்களா இல்லையா? நம்ம ஒண்ணுமே செய்யறதில்ல, உண்மையை சொல்றோம். இயேசு வரப்போறாரு, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அக்கினி கடலுக்கு போகாதீங்க அப்படிங்கிற நற்செய்தி என்ன செய்யறோம்? பல ரூபங்கள்ல சொல்றோம். அற்புத அடையாளங்களை ஆண்டவரிடத்துல வாங்கி கொடுத்து சொல்றோம். ஜெபம் பண்ணி அவங்க குறைகளை மாத்தி ஆசீர்வதித்து சொல்றோம். அப்புறம் அவங்கள பிடிச்சி பில்லி சூனிய மந்திரத்தை எல்லாம் ஜெபம் பண்ணி ஒன்றுபுலாமாக்கி சொல்றோம். அவங்களுக்கு ஆடுற பேய்கள்லாம் வெளியே கோடாங்கி பூசாட்ட போனா நிறைய காசு பிடிங்கி விட்டுறான். அப்ப ஜெபம் பண்ற பாஸ்டர்ட்ட போனா என்ன ஆகுது? ஃப்ரீயா ஓடிடுது. அப்ப இலவசமா தானே கொடுக்குறோம். ஆனா இது பிடிக்கல, அது பொய் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கூட்டத்தை பிசாசு எழுப்பி அவங்க நமக்கு விரோதமா எழும்புறான். இவங்கெல்லாம் கண்டு நம்ம பயப்படலாமா? இதெல்லாம் பயப்படக்கூடாது. இது இயேசு கிறிஸ்து நாட்கள் தொடங்கி நமக்கு விரோதமாய், கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு கூட்டம் இருக்குமானா இப்பொழுது பல மாதிரி இருக்கும். இவங்களை கண்டு நினைச்சக்கூடாது. உங்க ஜப வாழ்க்கையோ உங்க ஊழிய வாழ்க்கையோ நினைச்சக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நீங்க தைரியமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். தைரியமா இருக்கணும். என்ன காரணம்? பைபிள் அப்படி நடந்திருக்கு, நமக்கு நடக்கும். ஆமென். இங்க அது மாத்திரம் இல்ல, எழும்புறது மாத்திரம் இல்ல, இங்க என்ன நடந்தது? வாசிங்க. அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போட. இப்ப எப்படி இருக்கு? நீங்க ரோட்ல போய் இயேசு நல்லவர், இயேசு ஏற்றுக்கொள்ளு சொன்னா உங்க சட்டையெல்லாம் கிழிச்சு அப்படி இருக்கும். ஒரு உலகம் அங்க எல்லாம் மதிக்கிறாங்க, எல்லாரும் செய்றாங்க, மதிக்கிறவங்கள சட்டையெல்லாம் கிழிச்சா வெக்கம் அவமானம் வருமா இல்லையா? இது இவர்களுக்கு வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, வெக்கம் வந்தது. ஆனாலும் இயேசுவை விட்டு கொடுக்கல. இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல ஒரு வெக்கம். எந்த கோசு அப்படின்னு சொன்னாலே ஒரு வெக்கம் அவங்களுக்கு. ஜோமனவா போறேன்னு சொன்னாலே வெக்கம். ஆனா அவங்களுக்கு சட்டையெல்லாம் கிழிச்சாங்களாம். அடுத்து அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். என்ன பண்ணாங்களா? அநேக அடி. எத்தனை அடி? எண்ணிக்கைக்கு அடங்க அநேக அடி அடித்து சிறைச்சாலையிலையும் போட்டாங்க. சிறையிருப்பு நல்லதா இல்லையா? சிறையிருப்பு நல்லது. இப்ப நம்ம லாக்டவுன் வெளியே போகாதனால என்ன செய்யறோம்? குடும்பத்தில இருந்து ஜெபம் பண்றோமா இல்லையா? இப்ப ஜெபம் பண்ணாதவங்க எப்பவுமே ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த லாக்டவுன்ல ஜெபம் பண்ணாதவங்க, பைபிள் வாசிக்காதவங்க இனி பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் பிஸி. வேலைக்கு போயிடுவோம், பள்ளிக்கூடம் போயிடுவோம், ஆபீஸுக்கு போயிடுவோம், தொழிலுக்கு போயிடுவோம். அப்ப பண்ண நேரம் இருக்குமா? இப்பவே முடியலைன்னா எப்ப முடியும்? அப்ப கவனிக்கணும். இப்ப முடியலைன்னா நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. இப்ப ஜெபிக்க முடியலன்னா மிஸ்டேக் பண்றீங்க. இப்ப வேதம் வாசிக்க முடியலன்னா மிஸ்டேக் பண்றீங்க. கர்த்தர் கொடுத்த வேலையை இப்ப செய்யலைன்னா நீங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க.
அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலரையில் அடைத்து அவர்களை உட்காவலரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். என்ன மரத்துல? தலைகளா தொங்குறாங்க. என்ன செய்றாங்க? என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யல. இயேசு குறித்து சொன்னாங்க, அவ்வளவுதான். ரட்சிப்பின் வழியை போதித்தார்கள். ரட்சிப்பின் வழினா எப்படி? பாவம் செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, அடுத்தவனுடைய மனைவியை விரும்பக்கூடாது, அடுத்தவன் பொருள் ஆசைப்படக்கூடாது, அடுத்தவன் கெடுதலா போன்னு சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், தாய் தகப்பனை என்ன செய்யணும்? மதிக்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயத்த சொன்னதுனால தான் இந்த அடி. நல்ல விஷயம் சொன்னால்தான் இந்த அடி. சிறைச்சாலை தலைகளா தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இந்த நிலைமை வந்தா என்ன செய்வோம்? ஆனா இவர்கள் என்ன செஞ்சாங்க? கீழே படிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இதே போல ஒரு நடுராத்திரி நம்மளா இருந்தா அழுதுருப்போம். ஆண்டவரே எங்களை கைவிட்டீங்களே, நீங்க சொல்லிதான் ஊழியத்துக்கு வந்தோமா, இல்ல நாங்களா வந்துட்டோமா, இல்ல யாரோ எங்களை பைபிள் காலேஜுக்கு அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் ஓடி இருக்குமா இல்லையா? இல்ல அந்த பாஸ்டர் பொய்ய சொன்னாரா, இல்ல இயேசு வந்துட்டாருன்னு சொன்னாரா, இல்ல நான் பார்த்த தரிசனம் பொய்யா, இல்ல நானா நினைச்சனா, இப்படி எல்லாம் விசுவாசிகளுக்கு இன்னைக்கு என்ன செய்யுது? பல குழப்பம் இருக்கு. இப்ப நம்மளா இருந்தா அப்படி ஒரு குழப்பம் வந்திருக்கும். நான் அப்படி குழம்ப மாட்டேன் சொல்றேன், ஆமென். ஆனா அவர்கள் என்ன செஞ்சாங்க? மாறாக துதித்து ஜெபித்து பாடினார். எப்படி? தலைகீழா. எப்படி? தலைகீழா. தொழுமரத்துல தலைகீழத்தை மாட்ட வச்சிருக்காங்க. தலைகீழா தொங்கிட்டு என்ன செய்யறாங்க? இப்ப பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க. நம்ம நேராவே ஜெபிக்கிறது இல்ல. கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கை தலைகீழா போனாலும் ஜெபத்தை விட்டுறாத. வாழ்க்கை தலைகீழா போனாலும் ஜெபத்தை விட்டுறாத, பாட்டை விட்டுறாத. அமேன். தொழில் தலைகீழா போனாலும் நம்பிக்கை இழந்துடாத. கர்த்தர் கைவிடவே மாட்டேன். போன செவ்வாய்க்கிழமை பழையவத்தூர் பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க கூப்பிட்டனால போனேன். போகும்போது அங்கே ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்கள் செங்கசூளை வச்சிருக்கிறோம், மழை காற்று வருது, பூரா தீ போட போகிறோம், என்ன செய்யும்? பூரா கரைஞ்சி போயிடும் பாஸ்டர், ஒரு 3 நாளைக்கு மட்டும் மழை இல்லாமல் இருந்தால் தப்பிச்சுக்குவேன் நாங்கள். அப்போ நான் அந்த அம்மாட்ட கேட்டேம்மா, உங்களுக்கு மழை எத்தனை நாளைக்கு வேணாம்? அவங்க சொன்னால் ஒரு 3 நாளைக்கு வேணாங்க. உடனே வானத்துக்கு நேராக கையை நீட்டி, ஆண்டவரே அவங்க சூளை வச்சுருக்காங்க பாவம், 3 நாளைக்கு மழை வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். இன்னையோட 3ஆவது நாள் ஆச்சு, மழை வரல. இப்போ அதாவது நம்ம தேவன் நம்ம ஜெபத்தை கேட்குறாரு இல்லையா? கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆமென்னு சொல்லுங்களேன். நான் அநேக அற்புதங்களை கண்டவன். வானத்திலுடைய சத்துவங்கள் அசைக்கக்கூடிய ஜெபம் நம்மகிட்ட இருக்கு. நான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு மக்கள்கிட்ட சொன்னேன், வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டி. இப்போ பஞ்சம் அப்போல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா ரொம்ப பஞ்சமாக இருக்கும், மழையே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், மழைக்காக நான் சாப்பிடாம இருந்து ஜெபிக்க போகிறேன், விரதம், மழை வரப்போது 3 நாள் கழிச்சுங்க. இப்போ எல்லாம் சிரிச்சாங்க. அது ஒரு மே மாதமாக இருந்தது, எல்லாம் சிரிச்சாங்க. நான் ஆண்டவர் சொல்லிட்டாரு ஓகேன்னு சொல்லி வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டி ஜெபம் பண்ணோம். இப்போ அநேகர் கேள்வி கிண்டல் பண்ணாங்க, என்ன வெயில் காலத்தில் எப்படியா மழை வரும்? நான் சொன்னேன் வரும். ஜெபம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நாள் மழை வரல, தோல்வி அடையலை. 2ஆம் நாள் மழை வரல, தோல்வி அடையலை. 3ஆம் நாள் ஜெபம் முடிச்சு 4 மணிக்கு முடிச்சுட்டேன். இருதயத்தில் லேசாக எல்லாம் என்ன முகத்தை பார்க்குறாங்க, அண்ணன் என்னன்னே மழை வரும்னு சொன்னீங்களேன்னு. நான் சாப்பிடலை. நான் அந்த ரூமுக்குள்ளே போய் அந்த அறைக்குள்ளே போய் என்ன பண்ணேன், ஆண்டவரே நீர் பேசுனீர், நீர் இன்றைக்கு அசைக்கணும், என் விசுவாசம் குறையலை. 2009 அல்ல 10 நினைக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் அந்த ரூமுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ரூமுக்குள்ளே லேசாக மண் வாசனை வீசிச்சு, ஒரு குளிர் காற்று வந்துச்சு. எனக்கு தெரியும் மழை வரப்போகுது. பசங்க ஓடி வந்தானே, வானம் எல்லாம் இருட்டிருச்சு அப்படின்னாங்க. மழை கொஞ்ச நேரத்தில் அடிச்சு ஊத்துச்சு. 5 மணிக்கு பிடிச்ச மழை அடுத்த நாள் காலையில் 5 மணி வரைக்கும் நல்லா பெஞ்சு வெள்ளம் உண்டாகி சபையில் இருந்ததான அந்த ட்ரம் எல்லாம் இழுத்துட்டு போயிடுச்சு. அங்கே கிணறுலாம் நிரம்பிட்டு, ஓடைகளில் தண்ணி ஓடிட்டு. ஜனங்கள் காலையில் என்னை பார்த்து, சாமி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னாங்க. இன்னைக்கு இந்த பகுதியில் மழை எப்போ வரும், மழைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு இன்னைக்கு மக்கள் சொல்கிறாங்களா இல்லையா? காரணம் என்ன? அன்றைக்கு நம்மை போல பாடுள்ள ஒரு எலியா ஜெபம் பண்ணா மழை வந்துச்சா வரலையா? பைபிள் என்ன சொல்லுது? நம்மை போல பாடுள்ள எலியான்னு தான் சொல்லுது. எப்படி சொல்லுது? இப்போ விசுவாசத்துக்கு என்னமோ ஒரு பெரிய விதமான ஏதோ ஒன்று வாங்கணும்லாம் கிடையாது.
பாடுகளோட வரணும் விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். பாடுகளோடு விசுவாசம் வந்தாதான் அது ஜெயிக்கும். ஆமென். இன்னைக்கு பில்லி சூன்யத்தில் நீங்க சிக்கியிருக்கலாம், மந்திரத்தில் சிக்கியிருக்கலாம், செய்வனில் சிக்கியிருக்கலாம். விசுவாசிங்க, இன்று இரவு ஒரு அற்புதம் வரும் உண்டா. ஜெபம் பண்ணுங்க, ஒரு அற்புதம் உண்டா. அந்த பாடுகளோட ஜெபம் பண்ணுங்க, இருக்கிற பிரச்சனையோட ஜெபம் பண்ணுங்க, இருக்கிற துன்பத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அப்படித்தான் நீங்க போட்டிருக்கு. அவர்கள் அங்க அடி அடித்து வேதனை, அநேக அடி அடித்து வேதனை. ஒரு பக்கம் சட்டையெல்லாம் கிழிச்சாச்சு. இப்ப இது ஒரு பகுதியில் இருந்தாலும் தலைகளா தொங்குறாங்க. தொழு மரத்துல தொங்கிட்டு இருக்கும் போதே பாட்டு வருது. தொங்கிட்டு இருக்கும் போது என்ன வருது? ஜெபம் வருது. அதுல ஜெபத்துல நிரம்பி இருந்தாங்க. ஏன்னா அவங்க பிசாசை விரட்டினாங்களா இல்லையா? பிசாசை விரட்டினதுனால அந்த பிசாசு போய் அவங்களுக்குள்ள பூந்து என்ன பண்ணிருச்சு? இப்ப நம்மள கலகம் பண்ணுது. இப்ப நாம ஊழியத்துல பிசாசு விரட்டுற ஊழியத்துல இருக்கிறோம். பேய் விரட்டிட்டு வருவோம். இங்க பல பேய் நமக்கு விரோதமா இருக்கும். இதுக்கு சரிதானே? ஒரு பேயை விரட்டிட்டு வருவோம், 9 பேய் என்ன செய்யும்? நமக்கு விரோதமா இருக்கும். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதனால பிரச்சனை வரதான் செய்யும். நோ ப்ராப்ளம். நீங்க அமைதியா இருங்க. அமைச்சுடுங்களேன். நம்ம தான் அர்ப்பணிச்சிட்டோம் இல்லையா? பாட்டு பாடுறோம், அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அர்ப்பணிச்சா அப்ப அடிச்சாலும் பேசாம தானே இருக்கணும். அமைச்சுடுங்களேன். சட்டையை கிழிச்சாலும் பேசாம தானே இருக்கணும். ஏன்னா அர்ப்பணிச்சிட்டோம் இல்லையா? ஆவி ஆத்மா சரீரம். அப்ப அர்ப்பணிச்சவங்களுக்கு கோபம் வரலாமா? பேசுனா பேசாம இருங்க. அமைச்சுடுங்க. அர்ப்பணிச்சிட்டோம் இல்லையா? இது கர்த்தருடையது. இந்த சரீரம் யாருது? அதான் அர்ப்பணிச்சு. இதுக்கு இந்த சரீரம் கர்த்தருடையது, இந்த ஆவி கர்த்தருடையது, இந்த ஆத்துமா கர்த்தருடையது. இதை தொட்டுறவன் கேட்டான். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை தொடுறவன், ஏன்னா இது கர்த்தருடையது இல்லையா? அப்ப நீங்க அர்ப்பணிக்கணும். ஆண்டவரை இந்த சரீரம் என்னதல்ல, உம்முள்ளது. ஆமென். நீர் தங்கி வாசம் பண்ணுகிற சரீரம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சணும். அப்போ ஒரு பேய் உனக்கு தொட முடியாது. மந்திரம் ஏதாவது செய்ய முடியுமா? பிலிசுனை செய்ய முடியுமா? நோ, ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க என்ன நடந்துச்சு வாசிங்க. காவலில் வைக்கப்பட்டிருக்கவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த ஜெபத்தை யார் கேட்டா? இந்த ஜெபத்தை யார் கேட்டிருக்கா? காவல். ஏற்கனவே காவல்ல இருந்தான், அவன் கேட்டுட்டே இருந்தான். ரிலீஃப் அவனும் சேர்ந்து விடுதலையா போறான். அமைச்சர்களே, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் காதுகள்ல கேட்கிற அந்த காவலில் வைக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டாகுது. ஆமென். வாசிங்க. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. இந்த பெண்ண ஆச்சரியம்னா, 2 பேர் ஜெபிக்கிறாங்க. 2 தேவ மனிதர்கள் ஜெபிக்கிறாங்க. இந்த 2 பேருடைய ஜெபமும் தலைகீழா இருந்து ஜெபிக்கிறாங்க. இதுவரைக்கும் அப்படி யாரும் ஜெபிச்சாங்கன்னு தெரியல. தலைகீழா தொங்கிட்டு ஜெபிக்கிறான். இவங்க ஜெபிக்கும் போது பூமியே அதருது. ஆமென் சொல்லுங்களேன். பூமி, இந்த பெரிய பூமியே அதருது. 2 பேர். இன்னைக்கு அந்த 2 பேர் இருக்கிறாங்களா? இல்ல. இந்த பூமியில இன்னைக்கு அப்படிப்பட்ட 2 பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். பூமி அதரலையே. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பூமி அதர்ற மாதிரி ஜெபிக்கிறாங்க. அந்த வல்லமை, கர்த்தருடைய வல்லமை வருது. எங்க வருது? வேதத்துல வாசிக்கிறோமா? இடம் அசைஞ்சிச்சுன்னு வாசிக்கிறோமா இல்லையா? அப்போஸ்தலர் 4:11 வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 4:11 என்ன சொல்லுது? அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஜெபத்தின் வல்லமை. 2வது பத்தியலா கூடியிருந்த இடம் என்ன செய்யுது? காரணம் என்ன? அவங்களுடைய ஜெபம். இந்த ஜெபம் சிறைச்சாலையை அசைத்தது. வாசிங்களேன். உடனே கதவுகள் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. இப்ப என்ன பாக்குறோம்னா, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துலதான் இந்த கட்டுகள் எல்லாம் கலண்டு போறதுக்கு. ஆமென். அடைப்பட்ட வாசல்கள் திறக்கணும்னா என்னதான் செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். அடைப்பட்ட வாசல்கள் திறக்கணும்னா ஜெபம். ஆசீர்வாத வாசல்கள் அடைப்பட்டிருக்கா? ஜெபம். திருமண தடைகள் ஜெபம். குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எல்லாம் அடைப்பட்டிருக்கு. எல்லாம் என்னது? ஜெபம் தான் மாற்றும். இப்ப ஜெபம் தான் என்ன செய்யுது? வாசலை திறந்துட்டு அடுத்து கட்டுகள் எல்லாம் கலண்டு போயிடுச்சு. தானாவே யாரும் அவுக்க வேணாம். இன்னைக்கு கட்ட உடைக்கிறோம், அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஜெபம் பண்ணா போதும். ஆமென். அது எப்படி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தமா இருந்து, உண்மையா இருந்து. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் ஜெபம் கேட்கப்படாது. யார் ஜெபம் கேட்கப்படுது? நீதிமானின் ஜெபம் கேட்கப்படுது இல்லையா? நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் கேட்கப்படுமா இல்லையா? இப்போ இந்த 2 நீதிமான்களை ஜெபிக்கும் போது பூமியை அதருது. சிறைச்சாலை எல்லாம் என்ன செய்யுது? சிறைச்சாலை எப்படி கட்டிருப்பாங்க? சாதாரண வீடு கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டுறோம் இல்லையா? சிறைச்சாலைங்கிறது கைதிகள், குற்றவாளிகள் தங்குற இடம். அங்க எப்படி இருக்கும்? ரொம்ப லாக்கர், ரொம்ப எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த ஸ்ட்ராங் மனுஷன் பார்வைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. தேவன் பார்வையில தூசி மாதிரி என்ன செய்யுது? எல்லாம் பறக்குது. அங்க இருக்க நிலையெல்லாம், அஸ்திபாரங்கள்லாம் உடைஞ்செல்லாம்
நொறுங்கி போயிட்டு இருக்கு. இவங்க ஓடலை. இவங்க என்ன செய்யல? அங்க என்ன நடந்தது வாசிங்களேன். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்யும்படி போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொன்னான். என்ன சொன்னா? பவுல் இருட்டது. இன்னைக்கு மாதிரி நவீன இந்த ஒயர்லாம் கிடையாது, கரண்ட் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு தீபந்தங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்ப இந்த சிறைச்சாலையெல்லாம் இருட்டுல எல்லாம் உடஞ்சி போனவொடனே அந்த காவலுக்கு பயந்து, ஆஹா நான் இப்ப ராஜாவுக்கு என்ன பதில் சொல்லணும், இவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்களே அப்படின்னு நான் சாகலான்னு அவன் தன்னுடைய ஈட்டியை குத்த போகும்போது பவுல் சொல்றாரு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்யாத, நாங்களாம் ஓடல, எங்கதான் இருக்கோம், நாங்க எங்க இருக்கோம், இங்கதான் இருக்கிறோம். வாசிங்க. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பதாக விழுந்தான். யார் விழுந்தது? எந்த வீராப்போட பிடிச்சி உள்ள தள்ளினானோ, தொழுமுறத்துல மாட்டினானோ, அதிகாரமா பேசுனானோ அவன் எங்க விழுந்தான்? காலுக்குள் விழுந்தானா இல்லையா? சொல்லுங்களேன். உங்களுக்கு எதிரான உங்க காலில் விழுவானா விழ மாட்டானா? உங்களுக்கு எதிராக கிரியை செய்யற ஆவிகளும் சரி, கிரியை செய்யற மனிதர்களும் சக்திகளும் அதிகாரிகளும் காலுக்கு கீழே வருவார்கள். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. உனக்கு விரோதமா எழும்பின ஒரு கூட்டம் இல்பொருளாவார்கள். வேதம் சொல்லுது, உனக்கு எதிராய் தோன்றின ஒரு மனிதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த பூமியில வாழவே மாட்டாங்க. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் சொன்னார இல்லையா ஆபிரகாமுக்கு? ஏன்னா நீ நீதிமான பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். சங்கீதத்தில் போட்டிருக்கா இல்லையா? நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். நீங்கள் நானும் நீதிமான இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இன்னொரு வசனம் என்ன சொல்லுது? அழகா சொல்லுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். இப்ப மக்கள் நம்மள நல்லா நேசத்தோடு பாசத்தோடு ஆசீர்வதிச்சா கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார்களாம். ஊழியக்காரங்களை, தேவனுடைய வல்லமை வரங்கள் பெற்றவங்களை, ஆண்டவருடைய நீதிமான்களை யாராவது சபிச்சா அவர்களை நான் சபிப்பேன் சொன்னார் இல்லையா? கவனிங்க. இவர்கள் இப்ப பவுல் சீலாவுடைய கால்கள் விழுந்தார்கள். அது மாத்திரமல்ல, வாசிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே என்ன சொல்றாங்க? இப்ப என்ன செஞ்சாங்க? கழகக்காரர்கள். என்ன பேரு? கழகக்காரர்கள். இப்ப என்ன சொல்றாங்க? ஆண்டவமாரேனா கடவுள்மார்களே அப்படிங்கிறாங்க. ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே விதைச்சாச்சு அவன் உள்ளத்துல. என்ன விதைச்சாச்சு? அங்க அந்த மந்திர பெண் என்ன சொன்னா? இவர்கள் உன்னதமான தேவனுடைய குமாரர்கள், இவர்கள் என்ன செய்றாங்க? ரட்சிப்பின் வழியை நமக்கு என்ன செய்றாங்க? அறிவிக்கிறார்கள். ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சொன்ன அந்த விதை அவன் உள்ளத்தில் இருந்ததுனால அவன் கேட்டான், ரட்சிக்கப்படுறதுக்குன்னா என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஆமென். ரட்சிப்பின் வழியை சொன்னாங்க, அப்புறம் போதித்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சபை மக்களுக்கு இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்திலே இருக்கிறான். சுவிசேஷம் தான் எனக்கு வேணும், அது ரட்சிப்பின் வழி, இது போதனை என்ன சொல்றது? உன் பாவங்கள் எல்லாம் தெரிவிச்சு பிரசங்கம் பண்ணுகிற அந்த பிரசங்கத்தை கேட்டாதான் உருப்படுவ. நீ சும்மா ஏதோ மேஜிக் பூசி முழுகிற பிரசங்கங்களை கேட்டுக்கிறதா உருப்பட மாட்டோம். நம்ம குற்றங்கள் எல்லாம் வேத வசனத்தை கொண்டு ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? திருத்திர போதகர்கள் இன்னைக்கு பூமியில தேவைப்படுது. இன்னைக்கு சபைகள் எப்படிப்பட்ட போதகர்கள் தேவைப்படுது? கர்த்தருடைய பாரத்தை மக்கள் மத்தியில் அவிழ்த்து விடுகிற போதகர்கள், ஜனங்கள் குற்றங்களை தெரிவிக்கிற போதகர்கள் தேவை. சும்மா ஜாலரா போட்டு ஆடிக்கிட்டு எதையாவது ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிக்கிட்டு மக்களை கூப்பிட்டு வச்சு கும்மி அடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க அந்த போதகர்கள் கர்த்தருடைய போதகர்களே கிடையாது. அவர்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அல்லன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர்கள் யாருதான்? அவர்கள் வேற, அவர்கள் உலகத்தினால் உண்டானவர்கள். கர்த்தரினால் உண்டானவன் பாவத்தை குறித்து கண்டித்து பேசுவான்.
குற்றத்தை கண்டித்து பேசுவான். அவன் தான் தேவனுடைய மனுஷன். இந்த இவர்கள் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். வாசிங்க. மேலும் ராத்திரியில் அந்நேரத்துல நடு ராத்திரியில் அந்நேரத்துல அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அந்த ரட்சிப்பின் வழியை சொல்லி, ஞானஸ்நானம் வழியை சொல்லி, பரிசுத்தாவியை சொல்லி போதிச்சு இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க? அவருடைய காயங்களை கழுவினான். அந்த பவுலும் அந்த ஷீலாவுடைய அடிப்பட்ட அந்த காயங்களை கழுவி அவனும் அவருடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். உடனே என்ன பண்ணாங்க? ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தர்ட்ட வருவாங்களா வரமாட்டாங்களா? நீங்க கரெக்டா இருந்தா வருவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு சேவனை பண்ணி பார்ப்பான், பிலிசூனியம் பண்ணி பார்ப்பான், ஒன்றும் பலிக்காது. கடைசியில் நினைப்பான், என்னடா சாமி கும்பிட்றான், நம்மளுக்கு பயம், வேதனை, துக்கத்தில் வாழ்கிறோம், இவன் எப்பயுமே ஹாயா ஜெபம் பண்ணுறான், பயில் வாசிக்கிறான், நிம்மதியாக இருக்கானே, என்ன சேவனை பண்ணாலும் யாரா இவன் என்ன சாமி கும்பிட்றான்னு நம்மளை தேடி வந்து பார்ப்பான். நம்மளை வேக பார்க்கவே பார்ப்பான் இல்லையா? அப்போ புரிஞ்சுக்குவான், ஆஹா இவன் சாமி உண்மையுள்ள சாமி, இவனை தொட்டோம் நம்ம கெட்டோம், நம்மளும் சாமியை கும்பிடலான்னு இயேசுக்கிட்ட வருவானா இல்லையா? அவனும் நல்லா இருப்பானா இல்லையா? அவனும் அந்த சொர்க்கத்துக்கு போவானா இல்லையா? அப்போ அவர்கள் முன்னாடி என்ன பாடு வந்தாலும் உங்கள் சாட்சியை காப்பாற்றணும். ஆமென் சொல்லுங்களேன். எதிராளி என்ன செய்தாலும் நீங்கள் ஜெபத்தினால் அதை முறியடிக்கணும். உங்கள் வாயினாலேயோ, உங்கள் பலத்தினாலேயோ, உங்கள் அதிகார பலத்தினாலேயோ, உங்களுடைய ஆளுமை பலத்தினாலே அல்ல, ஜெப பலத்தினால அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். ஜெபத்தினால இந்த சக்திகள் எல்லாம் முறியடிக்கப்படும். ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மந்திரம், பில்லிசூனிய கட்டுகள் என்ன செய்யும்? முறியடிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மாத்திரம் மண்டி போடுங்க. நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். கண்கள் அடைங்க. பரிசுத்தமுள்ள இயேசுவே, இந்த நாளில் கூட பில்லி சூனியத்தினால, மந்திரத்தினால, சேவனையினால கட்டப்பட்டிருக்கிற என் ஜனங்கள் இந்த வசனத்தை எங்கெல்லாம் கேட்கிறார்களோ, உலகத்தில் எந்த மூளைக்கெல்லாம் போகிறதோ அங்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. இந்த அக்கினி அவர்கள் மேல் இறங்கட்டும். இப்பொழுது என் மேல் இறங்குற அந்த அக்கினி இந்த பிள்ளைகள் மேல் அந்த அக்கினி இறங்குவதாக. பேய்கள் ஆடி ஓடட்டும். இப்பொழுது பிசாசுகள் அலறி ஓடட்டும். வியாதிகள் குணமடையட்டும். ஆண்டவரே, நீண்ட நாள் உபத்திரவங்கள், நீண்ட நாள் இருக்கிற எல்லா கட்டுகள் இந்த நாளுக்கு கலண்டு ஓடுவதாக. ஆண்டவரே, சிறையிருப்புகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய அக்கினி இவர்களை பற்றி பிடிப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் விசுவாசித்தபடினாலே இப்பொழுது குணமாக்கிட்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களை இந்த நாளில் விடுதலை செய்திருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க தெரியல? என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். நான் அதை காணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாங்க இருக்கோம் உங்களுக்கு. பிரச்சனையா, கவலையா, கண்ணீரா, கடன் தொல்லையா, வியாதியா, எங்களை அழைக்கவும். 24 மணி நேர சேவை. எங்களை தொடர்பு கொள்ள டெலிபோன் எண் 9865448305. இயேசுவின் வார்த்தை ஊழியங்கள்.